ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இந்த வீடியோல நம்ம ஒரு தமிழ் ஸ்டோரிய அப்படியே இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம ஸ்டெப்பா தான் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ கத்துக்க முடியும் இல்லையா? ஸோ அதில ஒரு முக்கியமான ஸ்டெப் இது மாரி ட்ரான்ஸ்லேட் பண்றது. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நான் ஒரு சென்டென்ஸா சொல்லும்போது, அத எப்படி இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜ்ல காமிக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாய் மிகவும் பசியோடு இருந்தது. ஸோ இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? There was a dog that was very hungry. ஸோ there was a dog. ஒரு நாய் இருந்துச்சு. That was very hungry அப்படின்னா மிகுந்த பசியோட இருந்துச்சு. ஸோ இது மாரி ரொம்ப பசியா இருக்கிறத நம்ம ஒரு வேர்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன வேர்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப பசியா இருக்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அது எல்லா இடங்களிலும் உணவை தேடி அலைந்தது. ஸோ அது எல்லா இடத்துலயும் சாப்பாடு தேடி அலைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதே இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? He searched for food everywhere. He searched for food everywhere. ஸோ he searched அப்படின்னா தேடுது, சாப்பாடு தேடி அலையுது. For food சாப்பாடுக்காக. Everywhere அப்படின்னா எல்லா இடங்களிலும், எங்கே பார்த்தாலும் சாப்பாடு தேடி அலையுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். கடைசியாக அது ஒரு எலும்பு துண்டை கண்டுபிடித்தது. ஸோ அது என்ன பண்ணுது? எங்கே பார்த்தாலும் தேடி அலைஞ்சிட்டு ஒரு எலும்பு துண்டை பார்க்குது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? At last he found a bone. ஸோ அட் லாஸ்ட் அப்படின்னா கடைசியா. He found அப்படின்னா அது கண்டுபிடிக்குது, அது பார்க்குது. என்னது? a bone, எலும்பு துண்டு. ஸோ bone அப்படின்னா எலும்பு. ஓகேவா? ஸோ at last he found a bone. ஸோ நெக்ஸ்ட் ஒன். அந்த எலும்பு துண்டை தன் வாயால் எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தது. ஸோ அது என்ன பண்ணுது? அந்த போன், அதை பார்த்த எலும்பு துண்டை தன்னோட வாயால் எடுத்துட்டு ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He picked the bone with his mouth and started going back to his home. He picked the bone அப்படின்னா போனை எடுக்குது. பிக்டு அப்படின்னா எடுத்துச்சு. ஓகேவா? ஸோ பிக்டு த போன், போன்னா எலும்பு, எலும்பை எடுத்துச்சு. எதில்? அதனுடைய வாயால். வித் ஹிஸ் மவுத், அதனுடைய வாயால் எடுத்துச்சு. அண்ட் ஸ்டார்டட் கோயிங் பேக் டு ஹிஸ் ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு போக ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ வீட்டுக்கு வாயால் அந்த எலும்பை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன். வீட்டிற்கு போகும் வழியில் ஒரு பாலம் இருந்தது. ஸோ என்ன, இந்த டாக் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஒரு பாலம் இருந்துச்சு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There was a bridge on the way to his home. ஸோ there was a bridge. bridge அப்படின்னா பாலம். ஓகேவா? ஸோ there was a bridge அப்படின்னா ஒரு பாலம் இருந்துச்சு. எங்கே? on the way to his home. அதோட வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பாலம் இருந்துச்சு. There was a bridge on the way to his home. ஸோ நெக்ஸ்ட் ஒன். நாய் அந்த பாலத்தை கடக்க ஆரம்பித்த போது அதனுடைய பிரதிபலிப்பை தண்ணீரில் பார்த்தது. ஸோ இப்போ என்ன பண்ணுது? ஸோ அந்த பாலத்தை கடக்கிறப்ப அங்கே தண்ணியில் என்ன பண்ணுது? அதனுடைய உருவமே தெரியுது. ஸோ அதான் பிரதிபலிப்பு அப்படின்னா தன்னோட உருவமே தண்ணியிலலாம் தெரியும் இல்லையா? தண்ணியில் பார்த்தோன்னா நம்மளோட உருவம் தெரியும் இல்லையா? ஸோ அதை தான் பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி அதனுடைய உருவத்தையே தண்ணியில் பார்க்குது. ஓகேவா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? When he started crossing the bridge, he saw his reflection in the water. When he started crossing the bridge, he saw his reflection in the water. So when he started crossing the bridge அப்படின்னா பிரிட்ஜை கிராஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப he saw his reflection அப்படின்னா அதனுடைய உருவத்தோட பிரதிபலிப்பையே அது பார்க்குது. எங்கே? தண்ணியில். in the water. ஸோ நெக்ஸ்ட் ஒன். தண்ணீரில் இன்னொரு நாய் எலும்பு துண்டை வைத்து கொண்டு இருப்பதாக அந்த நாய் நினைத்தது. ஸோ அது என்ன பண்ணுது? அந்த தண்ணியில் ஒரு டாக் வந்து இந்த மாதிரியே எலும்பு துண்டு வச்சுட்டு ஒரு டாக் அங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. The dog thought that there was another dog with a bone in the water. The dog thought that there was another dog with a bone in the water. So the dog thought, அந்த நாய் தாட் அப்படின்னா நினைக்கிறது. ஸோ அந்த டாக் வந்து நினைக்கிது. என்ன நினைக்கிது? தட் there was another dog, இன்னொரு நாய் இருக்குன்னு நினைக்கிது. என்னது? வித் அ போன், எலும்பு துண்டோட இன்னொரு நாய் ஒன்று அங்கே இருக்குதுன்னு நினைக்கிது. எங்கே? இந்த வாட்டர், தண்ணியில் எலும்பு துண்டோட இன்னொரு நாய் அங்கே இருக்குது அப்படின்ட்டு அந்த நாய் நினைக்கிது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அந்த இன்னொரு எலும்பு துண்டையும் தனக்கு வேண்டும் என்று அந்த நாய் ஆசைப்பட்டது. ஸோ அது என்ன பண்ணுது? அந்த இன்னொரு எலும்பு துண்டை வச்சுட்டு இன்னொரு டாக் இருக்கு இல்லையா? ஸோ அந்த எலும்பு துண்டும் தனக்கு வேணும் அப்படின்ட்டு அது ஆசைப்படுது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He wanted to get
that other bone too. He wanted to get that other bone too. So he wanted அப்படின்னா அது விரும்புது. என்னது? To get that other bone too. ஸோ அந்த இன்னொரு எலும்பு துண்டையும் அதுக்கு வேணும் அப்படின்னு அது ஆசைப்படுது. ஓகேவா? ஸோ அதான் இன்னொரு எலும்பு துண்டையும் அப்படிங்கிறதுனால bone too அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அதனால் தன்னுடைய சொந்த பிரதிபலிப்பையே பார்த்து குறைக்க ஆரம்பிக்கிறது. ஸோ அதனால என்ன பண்ணுது? அதோட உருவத்தையே பார்த்து அந்த இன்னொரு எலும்பு துண்டும் வேணும் அப்படின்னு நினச்சி அதோட உருவத்தையே பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. ஸோ he started barking at his own reflection. So he started barking at his own reflection. So அப்படின்னா நான் அதனால் he started barking அப்படின்னா குறைக்க ஆரம்பிக்குது. at his own reflection அப்படின்னா அதோட உருவத்தையே பார்த்து அதோட பிரதிபலிப்பையே பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். வாயை திறந்ததால் அதனுடைய எலும்பு துண்டு தண்ணீரில் விழுந்தது. ஸோ அது குறைக்கிறதுக்கு வாயை திறக்குது இல்லையா? ஸோ அப்படி திறந்ததுனால அது வாயில் வச்சுருந்த அந்த எலும்பு என்ன பண்ணுது? தண்ணியில் விழுது. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. His bone fell into the water as he opened his mouth. His bone fell into the water as he opened his mouth. ஸோ his bone அப்படின்னா அதோட எலும்பு துண்டு. அது ஒரு எலும்பு வச்சிருக்கு இல்லையா வாயில்? ஸோ அந்த எலும்பு fell into the water அப்படின்னா தண்ணியில் விழுந்துட்டு. எதனால்? as he opened his mouth அதனுடைய வாயை திறந்ததனால். குறைக்கிறதுக்கு அது வாயை திறந்ததுனால அதோட எலும்பு என்ன பண்ணுது? தண்ணியில் விழுந்துட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். பேராசைக்கார நாய் அதனுடைய எலும்பை இழந்து விட்டது. ஸோ இதனால் என்ன பண்ணிச்சு? அதோட பேராசை பிடித்த அந்த நாயானது அதோட எலும்பை இழந்துடுச்சு. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? The greedy dog lost his bone. The greedy dog lost his bone. ஸோ the greedy dog அப்படின்னா greedy அப்படின்னா பேராசை. ஓகேவா? ஸோ the greedy dog அப்படின்னா பேராசைக்கார நாய். lost his bone அப்படின்னா அதோட எலும்பு துண்டை இழந்து விட்டது. அதோட எலும்பு இழந்துட்டு. ஓகேவா? ஸோ போயிடுச்சு. அந்த எலும்பு போயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் இழந்துட்டு. ஸோ the greedy dog lost his bone. ஸோ that's all friends. ஸோ இந்த வீடியோட மாரல் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு என்ன தெரியுதோ ஸோ ஹெசிடேட்டே பண்ணாதீங்க. ஸோ இந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்டதில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சிம்பிளான சென்டென்ஸாக மேக் பண்ணி ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.